ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்தி பாப்பா சேனல். கறி குழம்பு சுவையில் காளான் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலை அடுப்பில் வைத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல், 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட 2 தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது வேறு ஒரு கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு சோம்பும் கடுகும் போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் போட்டு அதில் கருவேப்பிலை, ஒரு தக்காளி போட்டு நல்லா அதை வதக்கி விடணும். அது வதங்கினதும் அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கணும். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு பொடியும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் அதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 200 கிராம் காளானை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கையும் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அதை நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் நேரம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி பிரிஞ்சு காளான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காளான் கிரேவி நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு பொடியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டால் சூப்பரான சுவையான காளான் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.